டயோட் லேசரால் முடி அகற்றுவது பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். அதாவது சில பேருக்கு, அதாவது பெண்களுக்கு முகத்திலும் காலிலும் முடி அதிகமாக வளர்ந்து அவர்களது அழகுக்கு அது ஒரு பிரச்சனையாக அமையலாம். சில ஆண்கள் வழுக்கை தலை உடையவர்கள் அவர்களது தலையை சுற்றி உள்ள மீதமான மயிரையும் அகற்றி முழுமையான வழுக்கையோடு இருக்க விரும்புவார்கள். இதற்கெல்லாம் அவர்கள் தற்காலிகமாக ஷேவிங் செய்வதையும் வேக்சிங் செய்வதையும் ரேசர்களை பாவித்து அடிக்கடி அதற்கு நேரத்தை விரயமாக்கி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு தீர்வாகத்தான் இந்த டயோட் லேசர் சிகிச்சை பயன்படுத்தப்படுகிறது. இதன்போது இந்த டயோட் லேசர் சிகிச்சை முறையின் மூலம் ஒரு 3-4 தடவைகள் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுப்பதால் அவர்களது இந்த முடி வளரும் பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வு கிடைக்கும். இது ஒரு நிரந்தரமான தீர்வு. அப்போ அவர்களுக்கு திரும்ப திரும்ப ஷேவிங் செய்வதோ வேக்சிங் செய்வதோ அல்லது திரும்ப நேரம் விரயமாகுவதோ நடைபெறாது. அப்போ இது சில பேருக்கு ஒரு மனநல பிரச்சனையாக இருக்கும். அழகு பிரச்சனையாகி மனநல பிரச்சனையாகவும் மாறலாம். ஏனென்றால் எந்த நேரமும் அவர்கள் தங்களது அழகை பற்றி இந்த மயிர் வளருவதால் தங்கள் அழகு குறைவதாக எண்ணிக்கொண்டு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது சில பேருக்கு. அப்போ இதுக்கு இந்த டயோட் லேசர் மிகவும் ஒரு சிறந்த தீர்வு. இதற்கு மயக்கம் மருந்தோ ஏதோ தேவையில்லை. அவர்களுக்கு இந்த லேசர், அதாவது டயோட் லேசர் சிகிச்சையை 3-4 தடவைகள் வழங்குவதன் மூலம் ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்வார்கள். முதலில் யோசிக்கும்போது இது மிகவும் அதிக பணம் தேவைப்படும் ஒரு சிகிச்சை போல தோன்றும். ஆனால் அவர்களது இந்த நிரந்தரமற்ற சிகிச்சை முறைக்கான செலவும் அதை திருப்பி செய்ய அவர்கள் செலவு செய்யும் நேரத்தையும் பார்க்கும்போது இந்த டயோட் லேசர் முறையானது மிகவும் ஒரு சிறந்த சிபாரிசு செய்யப்பட்ட முறையாகும். பல நாடுகளிலும் இது அநேகமான இந்த மயிர் வளரும் பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வாக அமைந்துள்ளது.